நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கணவன் மீதான திருமணத்தை தாண்டிய உறவு தொடர்பான குற்றச்சாட்டை நிரூபிக்க அவர் தங்கியிருந்த ஹோட்டல் முன்பதிவு பதிவுகள் மற்றும் செல்போன் அழைப்பு விவர பதிவுகளை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடுவது தனி உரிமையை மீறுவது அல்ல என்று கூறிய டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தற்போது உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. தன் கணவர் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டி ஒரு பெண் தாக்கல் செய்த விவாகரத்து மனுவின் காரணமாக இந்த சர்ச்சை எழுந்துள்ளது. மனைவியின் வாக்குமூலத்தின்படி அவரது கணவர் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் மற்றொரு பெண்ணுடனும் அவரது மகளுடனும் தங்கியிருந்தார். திருமணத்தை தாண்டிய குற்றச்சாட்டை நிரூபிக்க அவை அவசியம் என்று வாதிட்டு ஹோட்டலின் முன்பதிவு பதிவுகளையும் கணவரின் அழைப்பு விவர பதிவுகளையும் அவர் கோரினார். அத்தகைய ஆவணங்களை வரவழைப்பது தனது தனி உரிமை மட்டுமல்ல, தன்னுடன் தங்கிய பெண்ணின் தனி உரிமையையும் மீறும் என்று வாதிட்டு கணவர் அந்த கோரிக்கையை எதிர்த்தார். ஆனால் நீதிபதி ரேகா தலைமையிலான டெல்லி உயர் நீதிமன்ற அமர்வோ 2023 மே 10 இந்த வாதத்தை நிராகரித்ததோடு திருமணத்திற்கு புறம்பான உறவுக்கான நேரடி சான்றுகள் அரிதாகவே கிடைக்கின்றன. குடும்ப நல நீதிமன்றங்கள் பெரும்பாலும் சூழ்நிலை சான்றுகளையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. தனி உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை என்றாலும் அது முழுமையான உரிமை அல்ல. பரந்த பொது நலனுக்காக தேவைப்படும் போது நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என தீர்ப்பளித்தார். இந்த மனுவை எதிர்த்து கணவர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மே 10 டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை 2026 ஜூலை 2 உறுதி செய்து தீர்ப்பளித்தனர். இதன் மூலம் கணவரது திருமணத்தை தாண்டிய உறவு தொடர்பான ஹோட்டல் பதிவேடுகள் மற்றும் செல்போன் அழைப்பு விவர பதிவேடுகளை ஒரு மனைவி தனது விவாகரத்து வழக்கில் நீதிமன்றம் மூலம் பெற முடியும் என்பது உறுதியாகியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.